மக்கள் வந்து இம்முறை கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது மக்கள் வாக்களித்திருக்கின்ற அந்த வீதம் என்பது குறைவாக இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் இந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடுவதற்கு மூத்த ஊடகவியலாளர் ராஜன் தியாகராஜன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த விடயங்களை நாங்கள் பேசுகிற போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? கடந்த காலத்தோட ஒப்படைக்கல இந்த முறை இப்படி மக்கள் குறைவாக வாக்களித்திருப்பதற்கு என்ன காரணம்? ஒருவேளை ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை இனமா, அல்லது நாங்கள் வாக்களித்து என்ன நடைபெற போகிறது என்கிற ஒரு நிலைப்பாடா, அல்லது எங்களுடைய ஊடகவியலாளர் டெல்ஷான் வந்து கொழும்பில இருந்து குறிப்பிடுகிற போது குறிப்பிட்டார், கொழும்பில் அதிகமான வெப்பநிலை காணப்பட்டு அதன் காரணமாக கூட இருக்கலாம் என்று சொல்லி அவர் அங்குள்ள நிலவரங்களை குறிப்பிட்டிருந்தார். இப்படியாக ஒரு பரந்தப்பட்ட கோணத்திலே நாங்கள் பார்க்கிறது என்ன காரணமா இருக்கலாம் இந்த வாக்களிப்பு வீதம் குறைவாக இருப்பதற்கு? நீங்கள் குறிப்பிட்டது போல காலநிலையும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. இந்த விஷயங்களை பொறுத்தவரை அது எப்படியான வெப்பம், சில நேரங்களில் வயதுபவர்கள், நோயாளிகள் அவர்களை அந்த வாக்களிப்பு நிலையங்களை நோக்கி செல்வதை சற்று தடுத்திருக்கலாம். ஒரு கட்டத்தில் அதன் தாக்கம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் முதலில் குறிப்பிட்ட விடயம்தான் அதிகளவான அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்கிறது. உண்மையாகவே அதிகம் பேர் ஒரு வெறுப்பின் உச்சத்தில் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இதனூடாக தங்களுடைய எந்த பெரிய ஏனென்றால் அவர்கள் முன்னேற எதிர்கொண்ட அடுத்தடுத்ததாக எதிர்கொண்ட ஜனாதிபதி தேர்தலாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், அதன் பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அவர்களுடைய வாக்குகளை அளித்திருந்தார்கள். எதிர்பாராத முடிவுகள் கூட வந்திருந்தது. ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்துக்கு எதிரான சில முடிவுகள் கூட, குறிப்பாக வடக்கில், அதுவும் யாழ்ப்பாணத்தில் கூட எடுக்கப்பட்டிருந்தது. அதன் ஊடாக ஒரு எதிர்பார்ப்பு தமிழர் மத்தியில் இருந்ததன் வெளிப்பாடுதான் அந்த ஒரு முற்றுமுதான் முரணான ஒரு தேர்தல் வெளிப்பாடாக இருந்தது, தேர்தல் முடிவுகளாக இருந்தது. அப்படி இருந்த பொழுதும் இந்த அண்மைய 5 மாதங்கள், 5 தொடக்கம் 7 மாதங்கள் அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறான நடைமுறைகள் நாளாந்தம் நடப்பதை மக்கள் உணர்ந்ததன் வெளிப்பாடு தான் இந்த ஒரு வெளிப்பாடாக இருக்க இந்த குறைந்த அளவு மந்தமான வாக்களிப்பு இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு விடயம் இங்கே பார்க்கப்படுகிறது. வாக்களித்திருக்கிற மக்கள், நீங்கள் வடகிழக்கை தொட்டு சென்றிருந்தீர்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கிழக்கு மாகாணத்திலே மக்கள் தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தி இருந்தார்கள். அந்த முடிவுகள் அதை வெளிப்படுத்தியிருந்தன. ஆனால் வடக்கிலே வந்து மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டின் மீது அந்த கொண்டிருக்கின்ற அந்த கட்சிகள் மீது இருக்கின்ற ஒரு வெறுப்பு அல்லது அவர்களை ஒரு வழிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை மக்களுடைய கரங்களில் இருந்தது. இப்படியான காரணங்களுக்காக அவர்கள் மாறி வாக்களித்திருந்த ஒரு நிலைமை வந்து எழுந்திருந்தது. ஆனால் அந்த நிலைமை பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கி இருந்தது. மிக முக்கியமாக என்பிபியினுடைய அலை என்பது வடக்கிலே பரவி இருக்கிறது. ஆகவே மக்கள் வந்து இந்த தமிழ் தேச நிலைப்பாட்டிலே இருந்து வெளிவந்து விட்டார்கள். அதே நேரத்திலே அதாவது ஒரு தேசம் என்கிற ஒரு அடிப்படையில் இணைந்து வாழ்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் பேசப்பட்டன. இணைந்து வாழ்வது என்பது தங்களுடைய அடையாளங்களை அவர்கள் புறம் தள்ளிவிட்டு இப்படி வாழலாம் என்கிற ஒரு அடிப்படையில் அவர்கள் இணைய தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற பல்வேறு அந்த விமர்சனங்கள் வந்து பரவலாக பேசப்பட்டது. அவர்களும் அதை ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக வெளியிலே எடுத்து சென்றிருந்தார்கள். ஆனால் அந்த நிலைமை இந்த தேர்தல் தொடருமா என்கிற ஒரு கேள்வி வந்து இருந்தது. மக்கள் அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி இருக்க இந்த விடயங்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மக்களுக்கு அதாவது இந்த தேர்தலின் மீது இருந்த ஒரு பட்டட் அல்லது ஒரு நம்பிக்கை இனமாக இருக்கலாம். இப்படியான நிலைமைகள் தான் கடந்த காலத்திலும் இப்படியான தேர்தல்களை நடாத்துவதை கூட கடந்த கால அரசு வந்து கொஞ்சம் பின்தண்ணி இருந்தது. அதற்கு இப்படியான ஒரு நிலைமை அவர்கள் அதை ஊகித்து எடுத்திருப்பார்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது அதுவும் ஒரு அரசியல் பின்புலத்தினுடைய வெளிப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாமா என்றால் அப்படியான பேச்சுக்களும் வள தொடங்கி இருக்கின்றன. அந்த நேரத்தை பொறுத்தவரை ரணில் விக்ரமசிங்க இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வார முடிவுகள் ஜனாதிபதி தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்ற காரணத்தினால் அதை சற்று என்ன ஓராண்டுக்கு மேற்பட்ட காலமே அதை தள்ளி வைத்திருந்தார். இந்த என்பிபி அரசாங்கம் கூட தெற்கில் எடுத்த முயற்சிகளுக்கு அதிகப்படியான முயற்சிகளை எடுத்திருந்தது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தை இலக்கு வைத்து அதன் வெற்றியை நோக்கி அதிகப்படியான ஜனாதிபதி தொடக்கம் பிரதமராக இருக்கலாம், அமைச்சர்கள் முதற்கொண்டு முழு பேரும் அதிக அளவு முக்கிய கவனம் செலுத்தியிருந்தார்கள் வழக்கில். அது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் ஏற்கனவே பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் கிடைத்த வெற்றியை தக்க வைப்பதற்காக முழு மூச்சுடன் உழைத்திருந்தார்கள். இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும்.
அது தேசிய மட்டத்தில் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. ஒரு சில சபைகளை தவிர பெரும்பான்மையாக தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இல்லை. அந்த நிலையில் இந்த குறிப்பாக யாழ் மாவட்ட வாக்காளர்கள் எடுத்த மிகப்பெரிய முடிவு, தமிழ் தேசிய சார்ந்த கட்சிகளுக்கு மட்டுமே அந்த வாக்குகள் ஒருமித்து அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்களிப்பு வீதம் குறைந்திருந்தாலும் கூட அந்த வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் இந்த தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மை. இந்த இடத்துல வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் கூட அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சிங்கள மக்கள் கூட சில கேள்விகளை கேட்க தொடங்கி இருந்தார்கள். வடக்கில் யாருக்கு ஆதரவு, நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள், NDP-க்கா, இப்படியான கேள்விகளை எல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கான பதிலும் கிடைத்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே மக்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பதிலை வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி எந்த தேர்தலிலே தாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும் அல்லது தங்களுடைய நிலைப்பாட்டில் ஒன்றாக நின்று கொண்டு இந்த NDP-யை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்தார்களோ அதே போன்று இன்றைக்கு தாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த ஒரு அதாவது மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்களை ஒருமிக்க செய்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே அரசியல் ஆய்வாளர்களும் இந்த விடயங்களைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள். அதே நேரத்திலே இங்கே வாக்கு கேட்டிருக்கக்கூடியவர்கள், வேட்பாளர்களாக இருந்தவர்கள் கூட அவர்கள் சார்ந்த சில நிலைப்பாடுகளை மக்கள் எடுக்கிற போது அவர்கள் தொடர்பாக சில குறைபாடுதல்களும் மக்களிடத்தில் இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வேட்பாளர்களை தெரிவு செய்கிற போது உரிய முறையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது அந்த பிரதேசம் சார்ந்த சரியான ஒரு தெளிவான புரிதலோடு செயற்படக்கூடியவர்களா அல்ல சமூகத்திலே ஒரு மக்களால் விரும்பப்படுகிற மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய மனநிலையிலே இருந்தவர்களா என்கிற ஒரு கேள்வி பரவலாக மக்களிடத்திலே கேட்கப்பட்ட சில இடங்களும் காணப்படுகின்றன. அது பொதுவாக தமிழ் கட்சிகளிலும் அந்த நிலைப்பாடுகள் இருந்தன. அதே நேரத்திலே நாங்கள் தெற்கு என்றால் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிற தேசிய மக்கள் சக்தி சார்ந்த வேட்பாளர்களும் அப்படியான சில அபிப்பிராயங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த இடத்திலே இப்படியான ஒரு வேட்பாளர்கள் பற்றாக்குறை ஒன்று நிலவியது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா என்றால், வேட்பாளர்களை தெரிவு செய்கிற போது ஒருவருடைய ஐடென்டி கார்டு இருந்தால் அவரை நாங்கள் வேட்பாளராக அவருடைய பெயரை பதிந்து விடலாம் என்கிற ஒரு நிலைமைக்கு இந்த நாடு சென்றிருக்கிறது. எங்களுடைய பிரதேசம் கூட அதற்கு விதிவிலக்கல்ல. அதே நேரத்தில் சில சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் கூட வேட்பாளர்களாக வந்திருக்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன. தெற்கிலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த இடத்திலே ஒரு தவறான நடத்தையை முன்வைத்திருந்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற போது எப்படி இந்த நிலைமைகள் எழுந்திருக்கின்றன? என்ன காரணம்? எப்படி மக்கள் ஜனநாயகத்தை நம்பி வாக்களிப்பதற்கான அந்த முடிவுகளை எடுப்பார்கள்? இந்த நிலைமைகளை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? உண்மையாகவே உங்களுக்கு தெரியும், மிகவும் ஒரு மோசமான படுகொலைகள் நிறைந்த கால பகுதியில் இப்படியான நிலை இருந்தது. வடக்கு கிழக்குகளை பொறுத்தவரை தமிழ் தேசிய கட்சிகளில் போட்டியிடுவது ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் இருந்த காலப்பகுதி ஒன்று இருந்தது. அது ஒரு நியாயப்படுத்தக்கூடிய காரணம் என்றால், அந்த கட்சியில் தேர்தலில் போட்டியிடுவோர் இலக்கு வைக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள், இப்படியான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இந்த காலப்பகுதியை பொறுத்தவரை மிகவும் இது மாறுபட்ட ஒரு சூழல். ஏனென்றால் ஓரளவு ஒப்பீட்டளவில் அந்த காலப்பகுதியை விட உயிர் அபாயமோ அல்லது இந்த கடத்தல் விடயங்களோ இல்லாத ஒரு காலமாக இருந்தாலும், இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அதுவும் பிரபலமான ஒரு தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், பிரதேசத்திலும் செல்வாக்குமிக்க கட்சிகளில் கூட இந்த உறுப்பினர்களை கண்டுபிடிப்பதில் போட்டியிட குறைந்த இருக்கின்ற அது பெண்கள் பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், இளைஞர் பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், ஒரு சில ஒரு நபர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சியில் கூட அவர்களுடைய பெயர்கள் வந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் மிகவும் ஒரு மலினப்பட்ட ஒரு ஒரு தெரிவாக கூட சில நேரங்களில் ஒரு விமர்சனம் வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இன்னொரு புறம் ஒரு விதமான இன்னொரு பார்வையும் இருக்கிறது. இது ஏனைய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர் மாவட்ட மட்டத்தில் ஒரு பிரபலியமான நபராக இருப்பார். இந்த சில விமர்சகர்கள் அறியப்படாத நபர்களை பற்றியான விமர்சனங்கள் கூட இருந்தது. ஆனால் அது அந்த பிரதேசத்தில் அவர் அந்த பிரதேச சபை அவருடைய வட்டாரத்தில் அவர் செல்வாக்கு மிக்க நபர்களாக இருந்தார். அந்த பிரதேசத்தின் ஒரு அந்த கிராமம் சார்ந்த கலை கலாச்சார பண்பாடு விளையாட்டு விடயங்களில் அவர் முன்னோடியாக செயல்படுவாராம். கிராமம் சார்ந்து செயல்படுற அப்படியான சில வேட்பாளர்கள் கூட இருக்கின்றதை காணக்கூடியது. ஆனால் ஒரு மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது அவர்கள் தொடர்பாக அறியாமை இருக்கின்ற காரணத்தினால் பிரபலியமான வேட்பாளர்கள் இல்லை என்றொரு
இதில் விமர்சனம் கூட இருந்தது. ஒரு மிக முக்கியமாக இந்த விமர்சனங்கள் வந்து அதிகமாக முன்வைக்கப்படுகிற ஒரு விமர்சனமாக கூட பார்க்கப்படுகிறது. நாங்கள் தற்பொழுது இணைய வழியின் ஊடாக எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் பிரேம் அவர்களை இணைத்துக் கொள்ள போகிறோம். அவரை இணைத்துக் கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் அவரிடத்திலும் கேட்கலாம் என்றால் நிறைந்த இப்படியான நிகழ்ச்சிகளையும் தரக்கூடிய ஒருவர். வணக்கம். வணக்கம் ஷர்மிளா. உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 தொடர்பான இந்த அவதானிப்புகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மிக முக்கியமாக இந்த செய்தி வீச்சு இன்றைய பதிவு என்று சொல்லி உங்களுடைய அந்த அலசல்கள் என்பது எப்பொழுதும் எங்களுடைய நேயர்களுக்கு பிடித்தமான விடயங்களாக இருக்கின்றன. நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த விடயம் வேட்பாளர்கள் தெரிவு என்பது இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. உங்களுடைய அவதானிப்பு எவ்வாறு இருக்கிறது? ராஜன் சொன்னது போல அது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு குறைபாடாகத்தான் இருக்கிறது. நல்ல வேட்பாளர்களை கண்டுபிடிப்பது என்பது இப்போது பெரும் சிக்கல். ஏனென்றால் இலங்கையிலே இது ஒரு அரசியல் ஒரு வகையான ஒரு வகை வியாபாரமாக மாறிவிட்டது. ஆகையால் உண்மையாக இந்த மக்களுக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்வது என்பது அது உள்ளூரில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலேயே நீங்கள் பார்த்தால் இப்பொழுது எங்குமே பாப்புலிசம், அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பின் பின்னணியில் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் கூட இந்த வலதுசாரித்தனம், ஒரு பாப்புலிசமான ஒரு ஜனநாயக அரசியல்வாதிகளுக்கு பின்னால் மக்கள் போகும் காட்சிகள் இருக்கின்றன. கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற ரோமானிய அரசு தலைவர் தேர்தலில் கூட அப்படித்தான் வருகிறது. ஆகையால் இலங்கையும் அதற்கு விதிவிலக்கல்ல. குறிப்பாக இந்த உள்ளூராட்சி போன்ற அடிமட்ட, அதாவது ஜனநாயகத்தின் ஆக குறைந்த கிராமிய மட்டத்துக்கான விரிவாக்கம், மற்றது மக்களோடு சம்பந்தப்பட்ட விரிவாக்கங்களின் போது மக்களோடு தொடர்புடையவர்கள் என்கின்ற ரீதியில் தான் வேட்பாளர்கள் விரும்பப்படுவது பொதுவான உள்ளூராட்சி தேர்தலின் ஒரு நிலைப்பாடு. இது தேசிய ரீதியிலான தேர்தல்களுக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கிறது. இங்கு கட்சிகளை விட மக்கள் தமக்கு பிடித்தமானவர்களை தெரிவு செய்வதும் கடந்த காலத்தில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே உரையாடிய போது அவதானிக்கிறபடியும் அந்த வகையில் தமிழ் கட்சிகளுக்கு ஒரு வகையில் ஒரு தமிழ் பகுதியில் ஆறுதல் கிட்டினாலும், ஆனால் இதனை பாருங்கள், நாங்கள் இவ்வளவு தூரம் ஒரு எல்லா தமிழருக்கும் ஒரு பதற்றம், ஒரு பயம் இருந்தபடியா தான் இப்பொழுது இதனையும் நாங்கள் ஒரு தேசிய அபிலாஷையோட இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு அது வகையில் ஒரு நல்வாய்ப்பெற்ற தன்மைதான். ஏனென்றால் இந்த தேர்தலுக்கும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் உள்ளூராட்சி இப்பொழுது மக்கள் பிரதிநிதித்துவம், ஆனால் இவ்வளவு நாளும் உள்ளூராட்சி சபைகள் அரசு தலைமைத்துவம் தான் கட்டுப்படுத்தியது. கவர்னர் கமிஷனர்ஸ் மூலம் மாநசபைகளும் அப்பாடுதான் இயங்குகிறது. ஆகையால் இங்கு நிர்வாக ரீதியான ஒரு மாற்றம் அல்ல, அது ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. மாநசபைகளும் சரி, உள்ளூராட்சி சபைகளும். உள்ளூராட்சி சபைகளுக்கு என்று மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்களுடைய அந்த எல்லை வரம்பிற்குள் நின்று ஆற்றக்கூடிய விடயங்களை ஆற்றலாம் இல்லையா? நிச்சயமாக. ஆனால் இதுல என்ன அதிகாரங்கள், உங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதை இதை நீங்கள் ஊரில் யாருமே செய்து கொள்ளலாம் இல்லை? ஆகையால் நீங்கள் என்னடா எங்களுக்கு அது ஏனென்றால் இந்த பதற்றம், பயம், எங்கே இந்த தேசிய மக்கள் சக்தியின் அலை வந்து விடுமோ, அந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்தபடினா நாங்கள் பொதுவாகவே இந்த தமிழ் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த சிறிய விஷயங்களையும் நாங்கள் கொஞ்சம் பெரிதாக காட்டுகிறோம். ஆனால் உண்மையில் இது எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தான். தமிழ் பகுதிகளில் தமிழ் கட்சிகள் தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்யாமல் ஒரு தென்னிலங்கையிலிருந்து இயக்கப்படும் ஒரு கட்சிக்கு தெரிவு செய்தால் அதனை விட இவ்வளவு பெரிய ஒரு பெரும், அதனை விட மிக தமிழர்களுக்கு என்ன பின்னடைவா இருக்கப்படும். ஆகிய இந்த முறை ஓரளவு சுதாகரித்திருக்கின்றார்கள். என்றாலும் பல இடங்களிலே அந்த பெரும்பான்மை ஆட்சி பலம் இன்னும் பெறவில்லை அல்லவா? நீங்கள் கூறியது போல நிர்வாகத்திலே இது கூட ஜனநாயகத்தின் இன்னொரு ஒரு வாய்ப்பா என்பது டைவர்சிட்டி என்று சொல்வார்களாக. இது இலங்கைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் அதே ஒரு நிலைமை இருக்கிறதாக. இது நல்லதா கெட்டதா என்பதையும் எதிர்வரும் நாட்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கின்றது என்றார். அவர்கள் கருத்தியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீர்களா, 2002ஆம் ஆண்டில் சந்திரிகான் ஆட்சி இருந்த போது தேசிய மக்கள் சக்தியாக இருந்த ஜேவிபி அப்போது ஒரு விடயத்தை சொல்லியது, நாடாளுமன்றம், அரசு தலைவர் ஆகியோரின் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் உள்ளூராட்சி சபைகளையும் கொடுப்பது அது ஜனநாயகத்துக்கு மிக முரணாக இருக்கும். ஆகையால் எங்களிடம் தாருங்கள் என்று சொன்னபடியே தான் அன்று திசோகராமையில் தேசிய மக்கள் சக்தி அந்த உள்ளூராட்சி கைப்பற்றி. ஆனால் இப்போது அதே ஜேவிபிக்காரர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஜனாதிபதி ஆட்சி, நாடாளுமன்ற அதிகாரம் எல்லாம் இருந்தால் நீங்கள் உள்ளூராட்சியை வேறொரு தரப்பிடம் இருந்தால் அவர்கள் நாட்டை சீர்குலைத்து விடுவார்கள்,
பின்னோக்கி கொண்டு சொல்லுவார்கள் என்றால் தங்களது ஆரம்ப கருத்துக்கு நேர் முரணாக, அதாவது மத்தியில் நாடாளுமன்றம், அரசு தலைவர், அது நிறைவேற்று அதிகாரம், சட்டவாக்க அதிகாரங்கள் இருக்கும் கட்சிக்கு உள்ளூராட்சி சபைகளை கொடுக்க வேண்டாம் என்று பல வருடங்களுக்கு முன்னர் கோரிய அதே ஜேவிபி இப்பொழுது அந்த அதிகாரங்கள் உள்ளவர்களிடம் தான் நீங்கள் அதனையும் தர வேண்டும் என்று கூறியது அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். தற்பொழுது எங்களிடம் நீங்கள் தந்தால் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், அந்த அதிகார பலத்தை பயன்படுத்தி பிரதேச சபைகள் ஊடாக ஆற்றக்கூடிய பணிகளை ஆற்றுவோம் என்கிற ஒரு அபிவிருத்தி நோக்கத்தை அல்லவா அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனா அவ்வாறான எழுதிய அபிவிருத்தி நோக்கம் முன்னர் சந்திரிகாவின் ஆட்சியிலும் சரி, என்றால் ராஜபக்சேகளின் ஆட்சியும் சரி, அப்படியானால் இதே கருத்தியல் அப்போது ராஜபக்சர்களுக்கும் சந்திரிகாவுக்கும் அல்லவா போயிருக்கணும் உள்ளூராட்சி சபைகள். ஆனால் ஜேவிபி அன்று அவ்வாறு சொல்லவில்லையே. அவ்வாறு மத்தியில் அதிகாரங்களை கொண்டவர்களிடம் நீங்கள் உள்ளூராட்சிகளையும் கொடுக்கக்கூடாது, ஜனநாயகத்துக்கு முரணானது என கூறிய ஜேவிபி தான் இப்பொழுது நீங்கள் சொன்ன அதே வார்த்தைகளை கூறுதென்றால் அரசியலுக்காக எதனையும் பேசிக்கொள்வார்கள். ஆகையால் இங்கு சிஸ்டம் சேஞ்ச் என்பதெல்லாம் ஒரு வகையில் தமக்கு தோதான ஒரு இதுக்கான ஒரு ஆடுகளத்துக்கான ஒரு கொட்டொலிகள் மாத்திரம்தான். உண்மை. இப்படி இருக்கிற போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், மக்களுடைய இந்த வாக்களிப்பு வீதம் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற போது மிக குறைவாக இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் உரையாடி இருந்தோம். இதை நாங்கள் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு எழுந்திருக்கிற அவநம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது கடந்த கால நாடாளுமன்ற தேர்தல் கொடுத்திருக்கக்கூடிய பாடம் இங்கே வெளிப்பாட்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, ஒப்பீட்டு ரீதியில் பார்த்தீர்களானால் இது ஒரு உள்ளூராட்சி தேர்தல். அதோடு 7 மாதங்களுக்கு 3வது முறை வாக்காளர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் வாக்குச்சாவடிகளுக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு விலைவாசி ஏற்றம் இன்னும் தனிவடை வரவில்லை. தேசிய மக்கள் சக்தி கூறிய இந்த விடயங்களும் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஒருவர் தனது கொழும்பில் பணியாற்றும் ஒருவர் தனது சொந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலுத்தி, தன சொந்த பணத்தில் செலுத்தி இந்த வாக்கு அளிக்கும் அளவிற்கு அவருக்கு அதனால் என்ன லாபம் என்பதை ஒரு சாமானியனாக மனிதர்கள் கேட்டால் நிச்சயமாக அவர் இதற்கான ஒரு பயணத்தை செய்ய மாட்டார் இல்லையா? அதே போல சலிப்பு இருக்கின்றது. ஏனென்றால் 3வது முறையாக போன்றவர் அரசியல்வாதிகள், தரமான அரசியல் தலைவர்கள் என்பதே இப்பொழுது இல்லை. அதாவது எல்லாரும் அரசியல்வாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த மலினமான பரப்புரைகள் எல்லாம் மக்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் ராமன் ஆண்டால் என்ன, நாம் வீட்டிலே இருந்து கொள்வோம் என ஒப்பீட்டு ரீதியில் சற்று கீழிறங்கி இருக்கின்றது. தெற்குக்கும் பொருந்தும். ஆகையால் இலங்கையில் உண்மையான ஒரு என்னென்றால் தேசிய மக்கள் சக்தியில் தென்னிலங்கை மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்துத்தான் இந்த ரத்து அலை எனப்படும் சிவப்பு அலையை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கையை வைத்த அளவிற்கு மக்களுக்குரிய பெறுபவர்கள் கிட்டவில்லை. சில சாதகமாக சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் முறையான சிஸ்டம் சேஞ்ச் வரவில்லை இல்லையா? என்றால் அவர்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எவையுமே நிறைவேற்றப்படவில்லை முறையாக. என்றால் ஊழல்வாதிகளை பிடிப்பதாகட்டும், இல்லை என்றால் வேறு ராஜபக்சர்கள் எடுத்து சென்ற பணத்தை நாட்டுக்குள் மீண்டும் கொண்டு வருவதாகட்டும், தேர்தல் கொட்டலிகளுக்காகத்தான் இதனை பயன்படுத்தி கொண்டார்களா என்பதும், இல்லைன்னா திசை மாற்றும் வகையில் வேறு வகையில் இவர்கள் நகர்கின்றார்களா என்பதை அன்றாட நகர்வுகளூடாக காண முடிகிறது. என்றால் பாருங்கள், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கை ஏற்கனவே இந்த அறிக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கொடுத்தது. அதனை மீண்டும் ஒருமுறை கையளித்து அதன் மூலமாக ஏதோ புதிய சூத்திரதாரிகளை பிடிப்பதானதெல்லாம் போக்கு காட்டல் என்பதை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தாலே தெரியும். அதே நிச்சயமாக இப்படியான வினாக்களும் இப்படியான அந்த உரையாடல்களும் எங்களிடம் மட்டுமல்ல, தெற்கிலும் உரையாடுவதற்கு மக்கள் தலைப்பட்டு இருக்கிறார்கள். இந்த 6-7 மாதங்களுக்குள் அவர்கள் தாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட அந்த தேர்தல் பரப்புரைகளிலே குறிப்பிட்ட விடயங்களை நிகழ்த்துவதற்கான முயற்சிகளை கூட எடுக்கவில்லை. அப்படியான இந்த கோகோட்டா ஹமா என்பது போல தற்பொழுது ஆட்சியில இருக்கக்கூடிய அனுரோவினுடைய பெயரை குறிப்பிட்டு கூட ஒரு கம உருவாகலாம் என்கிற ஒரு கருத்தும் இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே சற்று பரவலாக பேசுவதற்கு தலைப்படுகிற அந்த நிலைப்பாடுகளையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் நாங்கள் வடகிழக்கை நாங்கள் மையப்படுத்தி பேசுவோமாக இருந்தால், மிக முக்கியமாக வடக்கில் இன்றைக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. மாற்றம் என்பதை விட மக்கள் வெறுப்பை உமிழ்ந்திருந்தார்கள். மீளவும் இல்லை, அடைக்கிற கைதான் அணைக்கும் என்பதை போல, இல்லை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்கிற பணிகளை கொடுத்ததை போன்ற ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே மக்களுடைய ஆணையை பெற்றிருக்கின்ற இந்த பிரதேச சபைகள்
மிக முக்கியமாக நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாடுகளோடு நின்றிருக்கின்ற மக்கள் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி அதாவது தங்களை தகவமைத்துக் கொண்டு மக்களுக்குரிய சேவைகளை ஆற்ற முன்வர வேண்டும், எப்படியான அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், இப்படி என்னென்ன விடயங்களை நாங்கள் பட்டியல்படுத்த வேண்டும்? நிச்சயமாக இதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. என்றால் கடந்து வந்த காலங்களில் பல்வேறுபட்ட குறைகள் இந்த எங்களுடைய உள்ளூராட்சி அமைப்புகளில் இருந்திருந்தது. என்றால் யுத்தத்துக்கு பின்னரான நிலையில் கூட நாங்கள் பல தடவை தேசிய அரசாங்கத்தை குறை சொல்லி இருந்தாலும் எங்கள் மட்டங்களில் செய்யக்கூடிய எவ்வளவு விடயங்களை நாங்கள் தவறவிட்டிருந்தோம். குறிப்பாக இந்த எங்கள் முதலீடுகளாக இருக்கலாம், எங்களுடைய மக்கள் ஆரம்பிக்கின்ற புதிய வியாபார முயற்சிகளாக இருக்கலாம், அது விவசாயம் சார்ந்ததாக இருக்கலாம், கைத்தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், அதுக்கான அடிப்படை அனுமதிகள் தொடக்கம் இந்த பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் ஊடாகத்தான் வழங்கப்படுகிறது. அதே நேரம் பயன்படுத்தப்படாத நிலங்களை பயன்படுத்துவதனூடாக தொழில் வாய்ப்பை அதிகரித்தல், இவ்வளவு செய்யக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. மற்றும் இந்த விஷயங்களில் உள்ள மிக அடுத்த ஒரு நன்மையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிற விஷயம், பெரும்பாலும் இந்த இலங்கை முழுவதும் இருக்கின்ற பெரும்பாலான இந்த உள்ளூராட்சி அமைப்புகள் பெரும்பாலும் தங்களுடைய சுயநிதியில் தங்களுடைய வரி அறவீடுகள் இதன் ஊடாக நிலைத்து நிற்கின்ற தன்மை இருக்கின்றது. ஆகவே அதன் ஊடாக எவ்வளவு தூரம் எங்களுடைய இந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்ட எங்களுடைய இந்த சமூகத்தை மீள கட்டியெழுப்புவதில் மிகப்பெரிய பாரிய செயற்பாடுகளை செய்யக்கூடிய நபர்களாக அமைப்புகளாக மாற வேண்டிய தேவை இருக்கின்றது. இதில் 2 விடயம் இருக்கிறது. அடுத்த அதோடு சமாந்தரமாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தமிழ் தேசியத்தின் பால் மீண்டும் மக்கள் இவர்களுக்கு ஒரு ஆணையை வழங்கி இருக்கிறார்கள். அதிலிருந்தும் வலுவாமல் அதையும் அதோடு இந்த விடயங்களின் இந்த உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு இருக்கிற குறைந்தபட்ச அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த பிரதேசங்களை மேம்படுத்தக்கூடிய கனத்திட்டங்கள் உங்களுக்கு தெரியும், கிடப்பில் போடப்படும். இது இந்த அரசு இயந்திரங்கள் இருக்கின்ற ஒரு எழுதப்படாத ஒரு விதி, ஒரு விடயங்கள் ஒரு முன்வழிவு அந்த அலுவலகத்துக்கு போனால் உரிய காலத்தில் எப்பொழுதும் அது அவர்களுடன் முயற்சியாளருக்கு வந்து கிடைப்பதில்லை. இதனால் கன பேர் சலித்து கன முயற்சிகளை கைவிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சமாந்தரமாக இந்த 2 விடயங்களையும் கொண்டு போக வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இந்த இவர்களுடன் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் அடுத்து தாமதமாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் ஒரு மாகாண சபை தேர்தலை நோக்கி. ஆகவே இந்த கிடைச்ச ஆணையை தக்க வைக்க வேண்டிய தேவை எங்களுடைய இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்கின்றது. இதில் தவற விடுவார்கள் ஆனால் மீண்டும் ஏனைய தெற்கிலிருந்து இன்னொரு சக்தி வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. மக்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாய்ப்புகளை கொடுத்து நீங்கள் ஆற்றக்கூடிய பணிகளை ஆற்றுங்கள், அல்லது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை உங்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கிறோம் என்கிற ஒரு அடிப்படையில் தான் கடந்த காலமும் சரி அல்லது இன்றைக்கு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் சரி அந்த முடிவுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. நாங்கள் மூத்த ஊடகவியலாளர் பிரேம் அவர்களையும் மீளவும் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த முடிவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேசிய நிலைப்பாட்டிலே, தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே இவை எந்த அளவிற்கு தாக்கத்தை செலுத்தும் என்கிற ஒரு கருத்தை நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள். ஆனால் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கென்று இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த அதிகாரங்களுடைய அடிப்படையிலே அதாவது இந்த நிலத்திலே நிகழ்த்தப்படுகிற தமிழ் தேசியம் அதே நேரத்திலே இறையாண்மை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற சில செயற்பாடுகளுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த முடிவுகள் இந்த அதிகாரங்களை எப்படி பயன்படுத்த முடியும்? நிச்சயமாக ஏற்கனவே ராஜன் சொன்னது போல செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. ஏன் நான் அதனை கூறியிருந்தேன் என்றால், நீங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் பார்த்தீர்களானால் இந்த தமிழ் பகுதிகளின் பிரதேச சபைகளின் பாதுகீடு தோற்கடிக்கப்பட்டது. தலைவர், தவிசாளர் தெரிவில் இழுபறி, தவிசாளர், அது ஒரு மிக முக்கியமான விடயம். உங்களிடம் உங்களுக்கு ஒரு மெண்டேட் தந்து ஒரு ஆணை தந்து தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்தால் நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு அந்த இயந்திரத்தை முறையாக இயக்கி அதுக்குரிய வரவு செலவு திட்டத்தை அந்த பாதுகீட்டை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் மோசமாக பாதுகீடுகளை தமிழ் கட்சி உறுப்பினர்களால் கட்சி வேறுபாடுகளால் அந்த பாதுகீடு தோற்கடிக்கப்பட்டது. இது கைகொட்டி சிரிக்கும் ஒரு நிலைமை உருவாக்கினார். இப்பொழுது பாருங்கள், டைவர்சிட்டியாக தான் முடிவு வந்திருக்கிறது. ஆகிய பொழுது முதலாவது சேலஞ்ச் இந்த தமிழ் பகுதிகளின் உள்ளூராட்சி சபை இல்ல பிரதேச சபை நகர சபைகளுக்கு தவிசாளர் தெரிவு. தவிசாளர் தெரிவு என்றால் இனிமேல் இந்த தேர்தல் அறிவு வெற்றிக்கு பின்னர் கூடும் முதலாவது கூட்டத்தில்
சமூகம் அளிக்கும் பெரும்பான்மை, அதாவது அறுதி பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு இல்லாவிட்டால் சமூகம் அளிக்கும் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை பெறுபவர் தான் தலைவராக முடியும். ஆகையால் இங்கு உபாத கட்சிகளும் இந்த தவிசாளரை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலை பெறுகிறது. ஏனென்றால் தமிழரசு கட்சி தனித்தொரு கட்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அண்மையில் புதுக்குடியிருப்பை அவதானித்தான் 11 இருக்கின்றது. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு மொத்தமாக சேர்த்தால் 12 இருக்கின்றது. மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்தால் இது தமிழரசு கட்சி தேசிய தேர்தலில் முன்வைத்த அதே வாதம் இப்பொழுது பூமராங் தடியாக எல்லா கட்சிகளுக்குமே வருகிறது. பாருங்கள் என்றால் தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தி வடக்கில் வெற்றி பெற்ற போது சொல்லித்தது அவர்கள் பெற்ற வாக்கை விட எதிரணி கட்சிகள் அவர்களுக்கு எதிராக நின்ற கட்சிகள் பெற்ற வாக்குகள் அதிகம். உண்மைதான். இப்போது அதே நிலை அவர்களுக்கும் வருகிறது. அதில் எல்லாருக்குமே இது ஒரு படிப்பினையை தெரிகின்றது. ஆகையால் இதில் ராஜன் சொன்ன மாதிரி எல்லாரும் தமது சமூக பொறுப்பை சரி இதுவரை தேர்தல் பரப்புரைகளுக்காக ஒருதர் சீரடித்து அது இயற்கை இதில் எந்த கட்சிகளும் அடுத்தவனுக்கு வாக்கப்படாது எனக்கு வாக்கப்படாதுதான் சொல்ல வருது. ஆனால் இப்பொழுது தேர்தல் முடிந்து விட்டது, பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள். ஆகையால் இந்த மக்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல உண்மையாக இது தமிழர் தினத்தின் அந்த ஸ்டேட்டஸ் கோவை நீங்கள் இந்த கிராமிய மட்டத்தில் இறையாண்மையுடன் சம்பந்தப்பட்டு தொடர்புபடுத்தி நகர்த்த வேண்டுமானால் நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு அந்த இலக்குக்காக நகர வேண்டும். இல்லை என்றால் வழமைப்படி தமிழ் காங்கிரஸ் இதை சொன்னது அவர்கள் இதை சொன்னார் என்று குழுமி புரியும் அவர்கள் இந்த பாதீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் பழைய உருடி கதவை திறவுடையதானே. ஆகையால் இதில் பொறுப்புத்தான் இங்கு இருக்கிறது மக்கள் பிரதிநிதிகளுக்கு. உண்மை. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் பல்வேறு கட்சிகளாக பிரிவுகளாக பிரிந்திருந்த அந்த நிலைப்பாடுகளில் இருந்து மீளவும் ஒன்றாக நின்று மக்களை ஒன்றிணைத்து ஒரு கோஷத்தோடு பயணப்பட வேண்டிய ஒரு காலமாகவும் மக்களுடைய ஆணையாகவும் இதனை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம். அதே நேரத்தில் பிரதேசம் சார்ந்த அபிவிருத்தி பணிகளில் ஈடுபடுகிற போது ஒருமித்த நிலையிலே நின்று முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இல்லை என்றால் மக்களுக்கு இன்னும் ஒரு நிலைப்பாடும் எழலாம். இப்படியே நாங்கள் தமிழ் தேசம் சார்ந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய நிலத்திலே எங்களுடைய கிராமத்திலே எங்களுடைய வீதிகள் இப்படி காணப்படுகின்றன அல்லது எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றன. இப்படியான விடயங்களை யார் பார்ப்பது? அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடுகள் மட்டும் நின்று கொண்டு இந்த விடயங்களை நாங்கள் புறந்தள்ளி விடுகிற போது அதுவும் மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய, அதே நேரத்தில் இன்னும் ஒரு கட்சியினுடைய உட்புகுதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அபிவிருத்தி என்கிற போர்வையிலே அவர்கள் அபிவிருத்தி ஊழல் ஒழிப்பு என்று சொல்லி மக்களை தங்கள் பால் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சூழல் இட்டு செல்லும். ஆகவே இந்த விடயம் கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க ஒருவேளை வருகிற ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படுமாக இருந்தால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய இந்த முடிவுகள் மாகாண சபை தேர்தல் முடிவுகளிலே செல்வாக்கு செலுத்துமா? நிச்சயமாக. ஏனென்றால் இதனை அதான் நான் கூறினேன், இவ்வாறு ஒரு கேள்வியை எழுப்பும் அளவுக்கு எங்களுக்கு நிலைமை இருக்குது. எங்களுக்கு அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிடப்பட இந்த திக்கென ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி தான் வந்து விடுமோ வடகிழக்கில் என்ற ஒரு அந்த அச்சமே அடிப்படையில் தவறு. ஏனென்றால் ஏன் இது தமிழ் மக்களுக்குரிய பகுதியில் தமிழ் கட்சிகள் வருவது பெரும் புதினம் அல்ல. ஆனால் அவ்வாறாக ஒரு தமிழ் மக்களுக்குரிய பகுதியிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த பகுதியிலே பிரபலியமான அல்லது மக்களோடு இணைந்து சேவையாற்றக்கூடிய ஒருவரை தெரிவு செய்து இந்த தேர்தலிலே வேட்பாளர்களாக நிற்க வைக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அப்படியான ஒரு வேட்பாளர் தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாட்டோடு இயங்குகிற கட்சிகளிலும் இருக்கின்றார். அதே நேரத்தில் தெற்கிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியிலும் இருக்கிறார். இப்படியான நிலைமைகள் தானே இன்றைக்கு காணப்படுகின்றன. நிச்சயமாக. அதான் உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தவரை பொதுவாகவே அந்த ஒரு தன்மை வாக்களிப்பு முறை தேசிய ரீதியிலான தேர்தல்களோட சற்று வித்தியாசம். ஆனால் இங்கு தமிழ் பகுதியில் கிளவராக அதை தமது தேசியத்தின் நிலைப்பாட்டில் எடுத்தது மிக ஒரு ஆறுதலான விடயம். நீங்கள் கூறியது போல இதே பிரதிபலிப்பு நிச்சயமாக மாகாண சபை தேர்தலிலும் எதிரொலிக்கும். என்றால் மாகாண சபை தேர்தல் என்பதே மாகாண சபையின் உருவாக்கம் என்பதே தமிழ் மக்களின் அபிலாஷையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்பதால் அதில் மக்கள் தெளிவாக இருப்பார்கள். ஆகையால் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளில் தமிழ் கட்சிகள் வர வேண்டும். ஆனால் குறிப்பாக திருவோணமலை போன்ற இடங்களின் தேர்தல் முடிவுகள் மிக எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கின்றது. இப்பொழுது இறக்காமம் பகுதி அந்த தேர்தல் முடிவை பார்த்தீர்களானால் அது எல்லாம் எச்சரிக்கை. குறிப்பாக கிழக்கில் எமது
எமக்கு சவாலான காலம் இருக்கின்றது என்பதையும் இந்த தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. வடக்கை பொறுத்தவரை வடக்கின் குடிப்பெரம்பல் பொதுவாகவே தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு குடிப்பெரம்பல். பொதுவாக நாங்கள் என்ன கட்களுக்கு அடிபட்டு கொண்டாலும் அது தமிழர்களின் ஆட்சி அதிகாரத்துக்கு வாய்ப்பான ஒரு பகுதி. நாங்கள் கிழக்கு அவ்வாறு அல்ல. கிழக்கில் தான் எங்களுக்கு சவால்கள் இருக்கின்றன. என்றால் கிழக்கின் தேர்தல் முடிவுகள் ஒரு எச்சரிக்கை மணியை மீண்டும் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றன. இப்படி இருக்கு பிரேம் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று கிழக்கனுடைய இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு எச்சரிக்கை மணியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தான் அந்த வாக்குகள் அதிகமாக கிடைத்திருந்தன, அவர்கள் பெருவெற்றியை சூடியிருந்தார்கள். ஆனால் வடக்கில் நிலைமை அதற்கு மாறாக இருந்தது. ஆனால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எடுத்துக்கொள்ளுகிற போது ஏன் இந்த நிலைமை மாற்றம் கிழக்கு பகுதியிலே? அங்க இருக்கின்ற குடிப்பரம்பல் நிலைமைகள் இதற்கு சாதகமாக இருக்கின்றதா, அல்லது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இடையிலே இடைப்பட்ட காலத்தினுடைய அந்த நிலைப்பாடுகளிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ஆனால் உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கிற முடிவுகளின் அடிப்படையில் திருவண்ணாமலையா இருக்கட்டும், மட்டக்களப்பாக இருக்கட்டும், பெரும்பாலான சபைகளை தமிழ் தேசிய கட்சிகள் தான் கைப்பற்றி இருக்கின்றது. அது ஒரு நல்ல ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் பிரைமன் எச்சரிக்கை உண்மையாக கவனிக்கப்பட வேண்டியது என்றால், கிழக்குத்தான் இந்த இனப்பெரும்பலை மாற்றுவதற்கான முதல் முயற்சியை அந்த கல்லுவை திட்டத்தினூடாக ஏற்படுத்தப்பட்டு அங்கு இருக்கின்ற செறிவான தமிழர் பகுதிகளாக இருந்த பல பகுதிகள் இன்று ஏனைய இனக்குழுமங்கள் வாழக்கூடிய பகுதிகளாகவும், இந்த தேர்தல் முறைமை அந்த எல்லைகளுக்குள் வரக்கூடிய தனி பெரும்பான்மையாக இருந்த தமிழ் பகுதிகள் கூட சிதைக்கப்பட்டு அவர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டு அப்படி பலவித உபாயங்களை ஊடாக இந்த சரிவுகளை குறைத்து இனப்பெரும்பரை மாற்றி இருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு சவாலான கட்டங்களாக இருக்கின்றது. அதான் அந்த நேரங்களில் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து வாக்குகளை சிதறடிக்கும் பொழுது இந்த இவ்வாறான ஒரு பாதகமான சூழலை எதிர்நோக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதையும் தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நல்ல ஒரு பெறுபரை பதிவு செய்திருந்தது இந்த கிழக்கு மாகாணம். அதே நேரம் இந்த தலைவைகள் கூட இந்த சவால்களையும் தாண்டி அது திருவண்ணாமலை நகர சபையாக இருக்கட்டும், மாநகர சபையாக இருக்கலாம், பட்டினம் சூழலுமாக இருக்கலாம், அதே தொடர்ந்து மட்டக்களப்பு அம்பாறை வரை இந்த சவால்களுக்கு மத்தியில் இந்த வெற்றி தொடர்கின்றது. இதை தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது எதிர்காலத்தில். அது மாநகர சபையிலெல்லாம் மிக 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 முக்கியமாக இந்த தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையாக இணைந்து போட்டியிடுவது தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கும் அந்த எங்கள் தமிழர் சார்ந்த ஒரு குரலாகவும் உரிமையை தக்க வைப்பதற்காகவும் உரிமை நிலைநாட்டுவதற்கும் தங்கள் பகுதிகளை தாங்கி ஆளக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்கும் இந்த அவர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு இணக்கப்பாடு ஒற்றுமை ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டுவரக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த முறை கூட கஜேந்திரகுமார் அணி பலரை சேர்த்து கொண்டு ஒரு முன்னணியாக போட்டியிட்டதில் நல்ல ஒரு பெறுபரை அவர்கள் அடையக்கூடிய நல்ல ஒரு அடைவை அடைந்திருக்கிறார்கள். அதே போல இந்த கிழக்கு மிக முக்கியமாக இந்த ஒற்றுமையாக பயணிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் காலச்சூழல் ஒன்று இருக்கின்றது. ஆகவே இப்போது இருந்தே அந்த ஒற்றுமைக்கான முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இது ஒரு எச்சரிக்கை மணி என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீள மீள சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயம் அதுதான். மக்களை ஒன்றாக திரட்டி தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு பிரிந்திருக்கின்ற கட்சிகள் ஒன்றாகி பயணப்படுகிற போது இந்த விடயங்கள் சாத்தியமாகும் மெல்ல மெல்ல. இந்த பிரதேச சபைகள் எப்படி இந்த பொருளாதார தளங்களை சிறிய சிறிய தளங்களாக உருவாக்கி அதை எப்படி கட்டமைத்து கொண்டு செல்லலாம், அதற்கான அந்த வாய்ப்புகளை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளவர்? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், ஒரு மதில் அமைப்பதிலிருந்து ஒரு வீட்டை அமைப்பதிலிருந்து ஒரு பொருளாதார ஒரு வர்த்தக நிலையத்துக்கான கட்டிடத்தை அமைப்பதோ அந்த அனுமதிகளிலிருந்து முழுதும் இந்த பிரதேச சபைகள் தொடக்கம் மாநகர சபைகள் வரைக்கும் தான் தங்கி இருக்கின்றது. இந்த இப்படியான ஒரு சூழலில் இதை திட்டமிட்டு ஒற்றுமையாக செயற்படுத்தாத விடட்டது. ஏற்கனவே பிரேம் குறிப்பிட்டது போல அந்த பாதீடுகளை அந்த கட்சி பேதங்களினாலும் அரசியல் கருத்து வேறுபாடுகளினாலும் நல்ல திட்டங்கள் பல இப்படியான ஒரு கட்சி ரீதியான மனோபாவங்கள் காரணமாக அந்த கணக்க பிரதேச சபைகள் முடங்கி போயிருந்தது. தற்போது கூட வந்திருக்கிற முடிவுகளின் அடிப்படையில் மிக பெரும்பான்மையாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கூட பல சபைகள் இல்லை, இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது.
ஆகவே இது ஒரு மிக சவாலான ஒரு பணி. இந்த சந்தர்ப்பத்தில் ஒற்றுமையாக மீண்டும் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது இல்லாத சந்தர்ப்பத்தில் மீண்டும் தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நாங்கள் தற்போது வார முடிவுகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக தேசிய கட்சிகளை புறக்கணித்த ஒரு சூழலும் இல்லை. அவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அடைவை அடைய வேணும் என்றால் இந்த ஒற்றுமை மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கும். இந்த உத்தியோகப்பட்ட முடிவுகள் கூட, யாழ் மாநகர சபையின் முடிவுகள் கூட 2 மிகப்பெரிய தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து பயணிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது. இல்லாத பட்சத்தில் அந்த நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த யாழ் மாநகரத்தின் அபிவிருத்தியும் முடங்கி போவதோடு இந்த ஆட்சியும் சீர்குலைந்து மீண்டும் தமிழ் மக்கள் இன்னொரு முடிவை நோக்கி ஒரு சலிப்பு வெறுப்பின் ஒரு முடிவுகளை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே இது இந்த அரசியல் கட்சிகளுக்கு, தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மிக முக்கியமான ஒரு காத்திரமான காலகட்டம். ஒற்றுமையின் வழிபாடு இணைந்து இந்த யாருக்காக பயணிக்கிறோம் என்றதை சிந்தித்தாலே போதும். அடுத்த கட்டமாக இந்த பொருளாதார வலுவூட்டலுக்கு இந்த சபைகளூடாக எப்படி இந்த எங்களுடைய மக்களை வலுவூட்டலாம், இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை முன்னெடுத்து எப்படி வலுவான ஒரு சமூகமாக கட்டி எழுப்பக்கூடியது. நீங்கள் குறிப்பிட்டது போல எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் உறவுகளின் உதவிகளின் ஊடாக தேசிய அரசாங்கத்தில் தங்கியிராமல் ஒரு உன்னதமான ஒரு பொருளாதார வலுமிக்க ஒரு இனக்குழுமமாக மிளிர்வதற்கு இந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு மிக முக்கியமானதாக இருக்கும். உண்மை. ஒரு வலுமிக்க ஒரு சமூகமாக மிளர்வதற்கான அந்த வாய்ப்புகள் எங்களிடத்துல இருக்கிறது. அதற்கான பலமும் அந்த களமும் கூட எங்களிடத்துல இருக்கிறது. இந்த இரண்டையும் நாங்கள் ஒன்றாக பயன்படுத்துகிற போதும் அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இங்கே பிரிந்திருக்கின்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் பயணப்பட தலைப்படுகிற போது மக்களும் தொடர்ந்து ஆதரவினை வழங்குவார்கள். அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல்கள் கூட அவர்களுக்கு சாதகமாக அமையும். அவ்வாறு அமைகிற போது நாங்கள் எங்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொள்வதற்கான அந்த வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இந்த இடத்துல நாங்கள் ஊடகவியலாளர் பிரேம் அவர்களையும் மீள இணைத்து கொண்டு சில கருத்து நிலைப்பாடுகளை நாங்கள் ஆரம்பத்திலே காணக்கூடியதாக இருந்தது. இந்த சில கட்சிகள் தாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதான கருத்து நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதே நேரத்திலே இந்த ஒன்று சேர்ந்து பயணப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் கிட்டுமாக இருந்தால் அவர்கள் எப்படி அந்த தங்களுடைய இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைவரை மையப்படுத்திய ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கு காணப்படுகிறது. நாங்கள் ஆரம்பத்தில் கூட உரையாடுகிற போது சில விடயங்களை நாங்கள் உரையாடி இருந்தோம். இந்த வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் வெற்றிகளை கூட ஒரு கட்சி சார்ந்த விடயமாக பார்க்காமல் அல்லது தமிழ் மக்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு தமிழுக்கான அல்லது தமிழ் தேசியத்துக்கான அடையாளமாக பார்க்காமல் என்கின்ற ஒருவருடைய பிரதிநிதிகள் அல்லது அவர் ஒரு பலமானவர், அவருடைய குழுக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார், பி என்பவருடைய குழுக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார், இப்படியான பல கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக வருது. இது ஒரு தனி மனித துதிபாடல் அல்லது தனி மனிதனை மையப்படுத்திய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த மனநிலையில இருந்து வெளிவந்து எங்களுடைய தலைவர்கள் ஒன்றாக இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இந்த கேள்வி கூட கேட்கப்பட வேண்டிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக இந்த கடந்த காலங்களில் நாங்கள் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் கூட இந்த தனிநபர் அரசியல் தலைமைத்துவ போட்டி காரணமாகத்தான் முக்கியமான தருணங்கள் பலவற்றை நாங்கள் இழந்திருக்கிறோம். இணைந்து பயணித்து வேண்டிய சூழல்கள் பலவற்றை இணைந்திருக்கிறோம் என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தனிநபர் அரசியல், தனிநபர் அதிகார வரி, இப்படியான விடயங்கள் பல தடவைகளில் எங்களுடைய தமிழருக்காக சேர்ந்து செயற்பட வேண்டிய பல தருணங்களை, முக்கியமான தருணங்களை இழந்திருக்கிறோம் இந்த இப்படியான. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு மிக முக்கியமான இந்த காலகட்டத்தின் முதல் படி. இதற்கு பின்னரும் இவ்வாறு கட்சி ரீதியாக தனிநபர் ரீதியாக பிரிந்து செயற்படுவோமாக இருந்தால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். நீங்கள் குறிப்பிட்டது போல மீளவும் தமிழ் மக்களின் முடிவுகள் மாறுபட்ட முடிவுகளை கொண்டு வரலாம். மீள அந்த இந்த ஒருமித்த தமிழ் தேசியம் சார்ந்த இந்த பயணம் இப்படியான தனிநபர் அரசியல் காரணங்களுக்காக பின்னடையக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். இது மிக பெரும் ஆபத்தை கொண்டு வரக்கூடிய சூழல் காணப்படுகிறது. ஆகவே இந்த நேரத்திலேயாவது இந்த அரசியல் பேதங்களை மறந்து எங்களுடைய ஒரே இலக்காக தமிழ் தேசியம், அதன் எதிர்காலம் பற்றி சிந்தித்தார்களானால் இந்த தனி அரசியல்
விடயங்களை மறந்து அந்த நோக்கத்திற்காக ஒரு ஒருமித்த தலைமைத்துவத்துடன், ஏனென்றால் அந்த யார் தலைமை தாங்குவது, அவரின் கீழ் நாங்கள் போவதா என்ற இப்படியான சில ஈகோ பிரச்சனைகள் கூட எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுகளை தாண்டி இந்த ஒட்டுமொத்தமான இந்த தமிழர் இருப்புக்கான இந்த ஒரு அரசியல் பயணத்தில் எல்லோரும் ஒரு இணைந்த தலைமைத்துவமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய காலத்தின் தேவை இருக்கின்றது. ஆகவே இது ஒரு சவால் மிக எங்களுடைய தமிழ் தரப்பை பொறுத்தவரை இந்த இணைவு ஒற்றுமை என்பது மிக 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 கஷ்டமான. இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் மக்கள் பலமான ஒரு ஆணையை காட்டி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே கடந்த காலத்திலும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடை, தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதை அவர்களும் தமிழ் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். மக்கள் இப்படியான கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற அந்த விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு கரிசனமான நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். தாங்கள் ஒன்று சேர்க்கிறோமோ இல்லையோ, ஆனால் தாங்கள் எல்லோரும் ஒருமித்த இடத்திலே நின்று கொண்டு இன்னும் ஒரு தெற்கினுடைய அரசியல் கட்சி எதிர்க்கின்ற அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். அதற்குரிய பதிலையும் மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் இன்னும் ஒரு வினாவையும் ஊடகவியலாளர் பிரேம் அண்ணாவிடம் கேட்டுவிடலாம் என்று நினைக்கிறேன். அண்ணா வணக்கம். அதாவது இந்த டயஸ்போரா நாங்கள் அதிகமாக பேசுகின்ற ஒரு விடய பரப்பு, இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், இந்த தமிழ் தேசிய அமைப்புகள், அவர்களுக்கு இடையில் கூட பல பிளவு நிலைப்பாடுகள் அல்லது ஒரு முடிவினை எடுப்பதிலே பல மாற்று நிலைமைகள் காணப்படுகின்றன. உதாரணமாக நாங்கள் வரப்போகின்ற இந்த மே முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் கூட தலைவர் சார்ந்திருக்கக்கூடிய சில முடிவுகளை எடுக்கின்ற அல்லது நிலைப்பாடுகளை எடுக்கின்ற அந்த சில கருத்து நிலைப்பாடுகளை இன்றைக்கு கூட நாங்கள் அந்த உட்பூசல்களை கூட காணக்கூடியவாறு இருக்கிறது. இப்படி முக்கியமான பல இடங்களிலே, முக்கியமான உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டிய இடங்களிலே, முடிவுகளை எடுக்க வேண்டிய தளங்களிலே இந்த டயஸ்போரா அமைப்புகள் பிளவுபட்டு நிற்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளையும் இந்த டயஸ்போராவினுடைய இந்த பிளவுகளையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது எப்படி இந்த இரண்டு விடயத்தையும் நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா, அல்லது இது டயஸ்போரா அமைப்புகளுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? இல்ல, நீங்கள் கூறியது போல இது ஒரு காலச்சனி. அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இவ்வாறான பிளவுகள், அது புலத்திலும் சரி புலம்பெயர் நாடுகளிலும் சரி மிகப்பெரிய ஒரு காலச்சனி. ஆனால் இனிமேலாவது ராஜன் கூறியது போல இது ஒரு வரலாற்று கடமை இருக்கின்றது. ஏனென்றால் இதில் பிரதிநிதிகளுக்கு மாத்திரமல்ல, மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்திலிருந்து இந்த சோலை வரியின வரும் பொழுது உற்சனம் ஒரு கிளேசத்துடன் தான் அந்த சோலை வரியா அது கொஞ்சம். ஆனால் உண்மையில் நாங்கள் புரிதலுக்குரிய விடயம் என்றால் இது எங்கள் பகுதிகளுக்குரிய வரியை நாங்கள் நியாயமாக செலுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை புரிதலும் வேண்டும். அவ்வாறாய்தான் நீங்கள் கூறிய அந்த பிரதேச சபைகளின் இயக்கத்துக்கு தேவையான நிதி வளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக மக்களும் பெருமனவே வாக்களித்ததுடன் பிரதேச பிரதிநிதிகளை தெரிவு செய்தவுடன் இல்லை. உண்மையில் எங்களுக்கு இரட்டிப்பு பொறுப்பு இருக்கின்றது. தெற்குக்கு வளப்படுத்துவதற்கு அங்கு ஒரு தேசிய அரசாங்கம் இருக்கின்றது, அல்லது இலங்கை தீவின் பெரும்பான்மை வழிவாதத்தை கொண்ட ஒரு இனப்பரம்பல் கூட்டத்திற்குரிய ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. ஆனால் நாம் போரினால் மிக சீரழிக்கப்பட்ட ஒரு இடத்தை நாம் புனரமைக்க வேண்டுமானால் எமக்கும் ஒரு தனித்துவமான ஒரு அக்கறை வேண்டும். ஆக இந்த பிரதேச சபைகளாகட்டும் இந்த உள்ளூராட்சி சபைகள் முறையாக இயங்குவதற்கு இயன்றளவு இந்த வரி கட்டுமானங்கள் போன்றவையும் செய்யப்பட வேண்டும். அதே போல நீங்கள் கூறிய விடயம் புலம்பெயர் டயஸ்போரா, நிச்சயமாக அந்த நீங்கள் கூறியது போல அது ஒரு முறையான நிதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதை உருவாக்குவதற்கு ஒருபோதும் ஸ்ரீலங்காவின் இந்த திரைசேரி கட்டமைப்பு விடாது. அது ஏற்கனவே மாகாண சபைகள் முதல் அந்த வஞ்சிப்பு தொடர்கின்றதாக வேறு மார்க்கங்களாக எவ்விதமாக இந்த என்னென்னால் இப்பொழுது அந்த டயஸ்போரா என்னவென்றால் அந்த அயர்லாந்தில் ஒரு பழமொழி இருக்கிற அந்த மீனை கொடுப்பதற்கு பதிலாக மீன் பிடிப்பதற்கு கற்றுக்கொடு என்று. டயஸ்போரா என்ற பணி போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்தும் அன்றாட ஜீவனோபாயத்திற்கு கொடுப்பதை ஒரு பெரும் அதில் ஒரு திருப்தி இருக்கின்றது. அது அவசியமானது தேவையானால் நீண்ட கால நோக்கிலான கட்டமைப்புகளுக்கு முறையாக செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது ஒரு டயஸ்போரா அமைப்பு இல்ல ஒரு புலம்பெயர் ஒருவர் முதலிட்டு அவருக்கு இங்கே எவ்வளவோ வேலைகளை செய்யலாம். ஆனால் தாயகம் சார்ந்த மக்களுக்காக வந்தாலே அந்த நிறுவனங்களை எமது பகுதியில் உள்ள பிரதேசங்கள் கூட அதற்குரிய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பதில்லை. அவ்வாறாயின் இவ்வாறு மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்பது புலம்பெயர்
வணிகர்களை வாருங்கள் முதலீடுகள். நாங்களும் எங்களது பகுதிகளின் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கட்டமைப்பு இருந்தால் அது மேக்சிமம் அதற்குரிய அபாரான ஒருவர் வாரவர் என்றால் அவருக்கு செய்ய வேண்டும். அது நீங்கள் அவதானிக்கலாம் அல்ல. ஆகையால் அதுகளும் பொறுப்பு இருக்கிறது இந்த பிரதேச சபைகள். ஆகையால் டயஸ்போராவும் ஒரு பொது பொறிமுறை ஒன்றின் ஊடாக இந்த தொடர்பாடலை பேண வேண்டும். அது நிர்வாக ரீதியில் பெரும் சவால்கள் இருக்கின்றது. நிதி வளத்தை அதிகாரபூர்வமான பிரதேச சபைகளுக்கு கொடுப்பது ஒரு பெரும் ஸ்ரீலங்கன் ட்ரெஷரி மிகப்பெரிய ஒரு ஆப்பை வைத்திருக்கும். அது நாங்கள் எதிர்பார்க்கப்பட்ட. ஆகையால் பிளான் பி என்ன? அதற்கு படிவான ஊடாடல்கள் இருக்கிறது என்றால் பல அரசு கூட்டுறவு அமைப்புகள் ஊடான இப்படியான செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். அரசு சார்பற்ற அமைப்புகளை நாங்கள் உருவாக்கலாம் இல்ல. எங்கள் பிரதேசத்தை நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு குடும்பமும் பள்ளிக்கூடங்களை கட்டுவதும் கோயில்களுக்கு பெரும் பெரும் கோபுரங்களை கட்டுவதோட அவசியமானவைதான். ஆனால் பொதுவாக மக்களுக்கு என்ன தேவையோ அதில் முதலிடுவதுதான் மக்களுக்கான ஒரு ஒரு இலக்குக்குரிய அதுல அந்த சமூகத்தை வளப்படுத்துவதற்குரிய ஒரு முக்கியமான விடயம். ஊர்களில் எல்லாம் முன்னர் பெரும் பெரும் சின்ன சின்ன கோயில்களாக இருந்தது, இப்பொழுது ராஜகோபுரங்களுடன் இருக்கின்றது. புலம்பெயர் மக்களின் பணம் அது சந்தோஷமா இருக்கின்றது. ஆனால் வெறுமனவே கோயில்களை கட்டுவதால் மாத்திரம் ஒரு சமூகத்தை நாங்கள் நீண்ட தூர நோக்கில் நகர்த்தி விட முடியாது. அது எங்களுக்கு ஆன்மீக ரீதியில் ஒரு ஆறுதல் கோயில் இருக்கின்றதுனால டயஸ்போரா நிதி வளம் இவ்வாறான புதிய புதிய கட்டமைப்புகள் ஊடாக இல்லைன்னா கல்வித்துறை சார்ந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சார்ந்து முறையாக செய்ய வேண்டும். பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு ஆடு மாடுகள் கொடுப்பு, கோழி வளர்ப்புகளுக்கு கொடுப்பது ஓகே, இவ்வளவு நாளும் செய்தோம், 15 வருடங்கள் அது அவசியம். ஆனால் இனி ஒரு பொது கட்டமைப்பில் ஒரு நீண்ட தூர நோக்கில் சிந்தித்து இந்த டயஸ்போரா தனது நிதி வளத்தை பிரயோகிக்க வேண்டும். டயஸ்போராவிடம் நல்ல நிதி வளம் இருக்கின்றது. அது டயஸ்போராவே இந்த வடக்கு கிழக்கை கட்டி எழுப்பக்கூடிய நிதியை கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த நிதி வளம் சிதறண்டு போகாமல் ஒரு பொது கட்டமைப்பில் ஒரு பொது பொறிமுறைக்குள் வர வேண்டும். நிச்சயமாக இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்பாக அவர் தொடர்பான ஒரு பாசிட்டிவான ஒரு அலை ஒன்று ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கூட, அதாவது இந்த புலம்பெயர்ந்த மக்கள் வாழுகின்ற நாடுகளிலும் கூட சிங்கள மக்களாலே இந்த சிங்கள டயஸ்போரா என்கிற இந்த அமைப்புகளாலே அது ஒரு மிகப்பெரிய அளவிலே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக இந்த என்பிபியினுடைய அந்த அவர்களுடைய இலச்சினை பொறிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்தபடி சில விமான நிலையங்கள் ஊடாக மக்கள் கூட்டமாக வந்திருந்த அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். இப்படியான ஒரு முயற்சியை இந்த சிங்கள டயஸ்போராக்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அவருக்கான ஒரு அலையை, ஒரு மக்கள் அலையை திரட்டுவதை அடிப்படையாக வைத்து இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். இப்படி இருக்கு இன்றைக்கு எங்களுடைய புலம்பெயர்ந்த இந்த டயஸ்போரா அமைப்புகள் பிளவுபட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நாங்கள் எப்படி இந்த கடந்த காலத்தினுடைய ஜனாதிபதி அனுரவினுடைய இந்த வெற்றியோடு தொடர்படுத்தி பார்க்க முடியுமா, அல்லது இந்த விடயங்களை நாங்கள் இதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்ல, அதற்கு அடிப்படை காரணம் சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, உடையவன் இல்லா ஒரு முழம் கட்டுகின்ற உடையவன். அதற்கு தான் 2009 முன்னர் எமது பிரதேசத்துக்கு ஒரு உடையவன் இருந்தார். ஆகியால் அவரது கட்டளை ஆணை அல்லது அவரது தூர தரிசனத்தின்படி அந்த எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம். அதே மாதிரி சிங்கள டயஸ்போராவுக்கு உடையவனாக அனுரகுமார திசாநாயக்கா அவரது சொல்லாட்சி அந்த வார்த்தை ஜாலங்கள் ஒரு தலைவராக இருந்து ஒரு ஆட்சி மாற்றி உருவாக்கி இருக்கிறது. ஆனா டயஸ்போரா 2009க்கு பிறகுதான் இந்த காலச்சேனியான காலத்தை கொண்டது. வாருங்கள், 2009க்கு முதல் ஒரே தோழர்களாக இருந்தவர்கள் இந்த தியாகி துரோகி வசவாடல் அது இனி இது இயற்கை. ஒரு பெரும் ஆலமரம் ஒன்று உங்கள் முற்றத்தில் சரிந்து விழுந்தால் அந்த ஆலமரத்தில் கூடு கட்டிய புள்ளினங்கள் அந்த பறவைகள் எல்லாம் கிளேசமாக பறந்து செல்லும். ஆனால் ஒரு கட்டத்தில் மீண்டும் ஒரு மரத்திற்கு அவை அமைக்க வேண்டும். நாம் தொடர்ந்தும் இந்த கிளேசத்தில் தான் அடிபட்டு கொண்டு தொடர்ந்தும் காழ்ப்புகள் அது இலங்கை தீவின் அந்த அரசியல் வழியும் இந்த டயஸ்போராவின் இந்த சித்தாந்த அரசியல் வழியும் ஒரு சாபக்கேடு. ஆனால் அடிப்படையில் பார்த்தால் பாருங்கள், இப்பொழுது அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு வாக்களித்தவர்களும் சரி, தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தவர்களும் சரி, சங்குக்கு வாக்களித்தவர்களும் சரி, அடிப்படையில் ஒரு தேசிய ரீதியிலான வாக்குகளை தான் பிரயோகித்திருக்கிறார்கள். அதனால்தான் நீங்களே பெருமையிடம் தமிழர் தரப்பிடம் வந்து விட்டது என்று கூறுகிறோம் அல்லவா? அதே மாதிரி இங்கும் டயஸ்போராவிலும்
தமிழர் தரப்பிடம் இந்த டயஸ்போரா தமிழர் தரப்புக்காக இருந்தால் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணணும். வேற்றுமை என்பது உங்களுக்கும் எனக்கும் கருத்து சித்தாந்த ரீதியா வேறுபடலாம். ஆனால் ஒரு ஒற்றுமை என்ற ஒரு தளம் மக்களுக்காக என்று வரும்போது அதுல ஒற்றுமை இருக்கும். உண்மையில்லவா? அதுதான் ராஜன் சற்று முன் சொன்னார். நீங்கள் பிரதேச சபைகளில் பல கட்சிகளாக இருங்கள், ஆனால் மக்களுக்கான சேவைகள் என்று வரும்பொழுது நீங்கள் ஒன்றுபட்டு அந்த பாதைகளா இருக்கட்டும் திட்டங்களா இருக்கட்டும் ஒன்றுபட்ட ஒரு நிலைப்பாடுகளுக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு தொலைபேசி அழைப்பினூடாக ஒருவர் காத்திருக்கிறார். அவரை இணைத்துக் கொண்டு பயணப்படலாம். வணக்கம். வணக்கம். கேளுங்கள், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேளுங்கள். நீங்க சொல்றீங்க மாற்றம் வந்திருக்கு, நல்ல ஆனா மக்கள் பொறுத்த போன எலெக்ஷன்ல தேசிய மக்கள் சக்தி அனுராவுக்கு வாக்களிச்சவங்க இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அது மாற்றம் என்று சொல்லி நீங்க சொல்ற மாதிரி பார்க்கலாமா? இல்லைன்னு சொன்னா அனுராட தரப்ப தொடர்ச்சியா பலவீனப்படுத்தி அவர்களை ஒரு கேளிக்கைக்குரியவர்களாக மாற்றினதால வேற தெரிவில்லாம தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளை இந்த மக்கள் ஆதரிக்கிறார்களே தவிர இந்த தமிழ் தேசிய பற்று அல்லது இவர்களிடம் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்களிடம் தமிழ் தேசிய பற்று இருக்குன்னு அப்படி உறுதியாற்ற முடியலும். அந்த கேள்வி உங்களுடைய அந்த கேள்வியினுடைய பிரகாரம் நான் ஊடகவியலாளர் பிரேம் அவர்களிடமே இந்த விடையை எதிர்பார்க்கிறேன். அவருடைய அந்த கேள்வி என்பது அதாவது கடந்த காலத்திலே என்பிபி அரசுக்கு வாக்களித்திருந்த மக்கள் அந்த பிரதிநிதிகள் பால் இருக்கக்கூடிய ஒரு கேளிக்கை மெனோன்லே அல்லது அவர்கள் மீது எழுந்த அந்த நம்பிக்கையினும் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மீள வாக்களித்திருக்கிறார்களா, அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறார். இல்லை, என்னவென்றால் இது வேடிக்கையா இருக்கின்றது. இந்த மக்களின் எண்ண ஓட்டம் எப்பொழுது தமிழ் பிரதேச சபைகள் தமிழ் பகுதிகளின் மாநகர சபைகள் கொழும்பு சார்ந்த கட்சிகளிடம் இருந்தது இல்லை. இப்பொழுது நாங்கள் அந்த 7 மாத காலத்து முடிவுகளுடன் தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஏதோ 3 பேர் வந்தார்கள். அதற்காக தமிழ் தேசிய தமிழர் தாயகமே ஏதோ இதுவரை நாளும் தென்னிலங்கை சார்பான கட்சிகளிடம் இருந்தது என்ற கருத்துருவாக்கம் திடீரென வந்து விட்டது. அதனால் இப்பொழுது மீண்டும் திரும்பி விட்டது என்று கூறுகிறார். ஒருபோதும் மீண்டும் திரும்பவில்லை. ஏற்கனவே கடந்த முறை நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இதே போன்ற தமிழ் கட்சிகள் தானே தமிழ் பிரதேச சபைகளை வைத்திருந்தன. அவர்கள் முறையாக சேவையாற்றவில்லை என்பது வேறு கதையானால் இப்பொழுது நாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 3 உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து விட்டார்கள், இல்லைன்னா சிலர் வந்து விட்டார்கள் என்பதற்காக அதனை வைத்துக்கொண்டு நாம் மீண்டும் திரும்பி விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இருந்த இடத்தில் தான் தமிழ் கட்சிகள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரை இருக்கின்றன. ஏனென்றால் இதற்கு முன்னரும் ஆட்சிகள் யாரிடம் இருந்தது? இந்த தேர்தல் 2018 தேர்தல் யாரிடம் இருந்தது? தமிழ் கட்சிகளிடம் தான் இருந்தது. இது பெரும் மாற்றம் அல்ல. ஆனால் நீங்கள் கூறியது இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கக்கூடும். ஏன் இப்பொழுது இவ்வாறு வாக்களித்தவர்களின் யாழ்ப்பாண தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்தார்கள் என்றால் அதில் ஒரு ஆய்வுக்குரிய விடயம் இருக்கின்றது. அந்த ஆய்வுக்குரிய பதில் இந்த தேர்தலில் சரி செய்யப்பட்டது என்று கூட கூறலாம். ஆகையால் நாம் ஒருபோதும் கொழும்பு சார்ந்த அரசியல் தளத்தில் தமிழர் தாயகம் நின்றது என்று அந்த கருத்துருவாக்கத்தை என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் எப்பொழுதும் தமிழர் பகுதி தமிழ் தேசியம் சார்ந்த அரசியலில் தான் இருக்கின்றது. உண்மை. இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியான சில கேள்விகள் முன்னரும் கேட்கப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இருந்து, அதாவது இந்த சிறப்பு நேர்காணலுடைய ஆரம்பத்தில இருந்து இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழ் கட்சிகள் பிரிந்து நின்ற காரணத்தினால் ஒப்பீட்டளவிலே அது அப்படியான ஒரு தோற்றப்பாட்டை கொடுத்திருந்ததை தவிர, விகிதாசார அடிப்படையிலே இந்த நிலைமை எழுந்திருந்ததை தவிர அந்த வாக்குகள் ஒரு நிலையான தன்மையில் இருந்தன என்பதை நாங்கள் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமா. ஆனா ஜனநாயக ரீதியில் உண்மையில் அதனையும் அனுமதித்திருக்க கூடாது. ஜனநாயக ரீதியில் அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் எலெக்ஷன் முறையில் ஒரு வாக்கெடுத்தவர் வெற்றியாளர் என்ற வகையில்
அவ்வாறு வந்திருக்கின்றது. ஆனால் அதனையும் நாங்கள் அனுமதித்திருக்க கூடாது. ஆனால் தேசிய ரீதியிலான நாடாளுமன்ற தேர்தலுக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்குமான வாக்களிப்பு முறை, அதன் இந்த ஓட்டிங் சுயிங் எல்லாம் வித்தியாசம் என்றபடியால் இது பெரும் அதிசயம் அல்ல. ஆனால் நிச்சயமாக இதில் என்ன நாங்கள் அப்படி ஒரு மனத்தாக்கம் இருப்பதே அடிப்படையில் தவறானது அல்லவா? என்றால் அது மிக தமிழ் தேசியத்துக்கான ஒரு மிகப்பெரிய அபாயமான செய்தி. ஆனால் அதனை உருவாக்கியவர்கள் மக்கள் அல்ல. நிச்சயமாக இந்த தமிழ் தேசிய அரிதாரத்துடன் பேசி மக்களை குழப்பி கடந்த காலத்தில் செய்யாமல் முறையான கடப்பாடுகளை நிறைவேற்ற முடியாமல் செய்த அரசியல்வாதிகள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தவிர மக்களை நாம் ஒருபோதும் குறை செய்ய முடியாது. உண்மை. இப்படி இருக்கிற போது தேர்தல், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 சிறப்பு நேர்காணல் வழியாக சிறப்பு ஒளிபரப்பினூடாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். பல கோணங்களிலே இந்த உரையாடல்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. மக்கள் அவர்களுடைய ஆணை, அதே நேரத்திலே வேட்பாளர்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளாக செயல்படுகிறவர்கள், அவர்கள் மீது மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆணை என்பதும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதும் தொடர்பாக பல புரிதல்களை கூட இந்த ஒளிபரப்பு கொடுத்து கொண்டு இருக்கும் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. இப்படி இருக்க இனி வருகின்ற காலங்களிலே இப்படியான, அதாவது மக்களுடைய அந்த கோபத்தை சந்திக்க கூடாத ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், நாங்கள் ஆரம்பத்திலே உரையாடி இருக்கக்கூடிய விடயங்கள் தான் அது தமிழ் தேசிய நிலைப்பாடுகளோடு ஒரு சீரான பயணத்திலே ஒன்றித்து, அனைத்து கட்சிகளும் ஒன்றித்து, தலைவர்கள் ஒன்றித்து மக்களை ஒரு ஓரணியிலே திரட்டி பயணப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே நேரத்திலே பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய வளப்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி பல பொறுப்புகள் மக்கள் தலைவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய ஆணையாக இந்த விடயத்தை அவர்கள் கருத்தில் எடுப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் எங்களிடத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி இருக்க இந்த செய்திகள், இந்த இன்றைக்கு வெளிவந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த முடிவுகள் எல்லாம் தெற்கிலே இருந்து வந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? அவர்கள் உங்களுக்கு தெரியும், விவரன்ஸ் கூட தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி யாழ்ப்பாணத்தில் கிடைத்த இந்த 3 உறுப்பினர்கள் மற்றவர்களை விட அது எப்படி, அதுதான் உண்மையான வெற்றி என்று கூறும் அளவுக்கு இது முக்கியத்துவம் பெற்றிருந்தது அவர்கள் மத்தியில். என்னதான் வடக்கு என்று கூறினாலும் சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்தை தான் வடக்கின் ஒரு மையமாக, இதயமாக பார்க்கின்றார்கள். அதன் மாற்றம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தின் அறிகுறியாக அவர்கள் பார்த்திருந்தார்கள். ஆகவே இந்த தேர்தலிலும் கூட அதை தக்க வைப்பதற்கு அதீத முயற்சி வைத்திருந்தார்கள். பிரேம் சொன்னது போல இந்த சனியின் தாக்கமோ தெரியவில்லை. சின்னதாக 40 ஏக்கர் 30 ஏக்கர் 10 ஏக்கர் என்று விடுவித்து கொண்டு நாங்கள் விடுவிக்கிறோம், வீதிகளை திறக்கிறோம் என்று தமிழ் மக்களின் இதயத்தை வெல்ல பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் இவ்வளவு பார்த்து செய்த விஷயங்கள், பிரதமர் முதல் ஜனாதிபதி முதல் அவர்களுடைய விஜயங்களை தாண்டி இந்த சுமார் 6000 ஏக்கர்களை சுவீகரித்த அந்த வர்த்தமானி கசிந்ததோடு அவர்களுக்கான இந்த பார்த்து செய்த விடயங்கள் அவர்களின் மறுபக்கத்தை புடம் போட்டு வெளிச்சம் போட்டு தமிழ் மக்களுக்கு காட்டியதால் இறுதி நேரத்தில் காட்டியது தமிழ் மக்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்தது போல இருந்தது. இல்லை, ஏனைய தெற்கு அரசியல் கட்சிகள் போலதான் இவர்களும் வழியில் இது சகோதரத்துவம் சமத்துவம் பற்றி பேசினாலும் இதையும் தாண்டி அவர்களின் நோக்கம் சிங்களம், தேசியம், பாதுகாப்பு என்ற போர்வையில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை அபகரிக்கும் ஒரு அரசாகத்தான் இருக்கின்றது என்பதை தெளிவாக தமிழ் மக்களுக்கு காட்டிய ஒரு செய்தியாக இருந்தது.